வணக்கம் டிவி. குமாரே, வாழ்க்கையே பிடிக்கல குமாரே. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே டென்ஷனா இருக்குல்ல. ஐயா தொல்லை தாங்க முடியல. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு. என்ன பண்ணேன்னு தெரியல. எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு தோணுது. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஏன் என்னாச்சு? இந்த வேலை செய் அந்த வேலை செய் நை நை நைன்னு புட்டிங்க எடுக்கிறாரு. வீட்டுல வேலை சொன்னா செய்ய. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுல வேலை சொன்னா செய்ய மாட்டியோ? இதுவே ஏன்னா ஊரை சுத்திடுவான்னா ஜாலியா ஈன்னு போய் சுத்திட்டு வருவேன். வீட்டுல வேலை சொன்னா மட்டும் செய்யறது. ஐயோ இல்ல குமார், அவரு வேலை வீட்டு வேலை செய்ய வேற யாரும் செய்ய போறோம். வீட்டு வேலை செய்யறது தயார் தான். அவர் சொல்ற வேலை தாங்க முடியல. டெய்லியும் மாட்டுக்கு பாலை கறன்றாரு. காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்னையா அது? வீட்டுல மாடு இருக்குது, பால் கறக்க சொல்றாங்க. அதுல போய் என்ன இருக்கு? கறக்க வேண்டியதானே? ஓ, காளை மாட்டுக்கு பால் கறக்க சொல்றாருயா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. காளமாடா? கரெக்டான ஆளை பத்தையே சொல்லிக்கிறாரு உங்க ஐயா. எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதா தெரியல. அதோட இன்னொன்னு சொல்றேன் பாரு. ஆட்டுக்கு டெய்லியும் புள்ள பிடிக்காந்து போடுன்றாரு. அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காதுல எரும மாறி விடுது. ஞாத்திகலமான ஆட்டுக்கறி மட்டும் வேணும்னு கேக்குற. ஆட்டுக்கு புல்ல எடுத்து போட்டா உங்களுக்கு என்ன வலிக்குதா? எங்க வீட்டுல எங்கயா ஆடு இருக்குது? நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும் தான் குடிப்போம். அது கூட பரவாயில்ல. ஏன் கேக்குற? டெய்லியும் போய் கோழி கூட்டுல போய் முட்டை எடுத்துட்டு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். நீ முட்டை தானையா? ஆம்லேட் வேணுன்ற, ஆப்பாயில் வேணுன்ற, அப்ப முட்டை எடுத்து வந்து கொடுத்தா என்ன வலிக்குதா உனக்கு? அது குமார் இப்படி எல்லாம் பேசுற. அது சேவையா? எங்க முட்டை போடும்? சேவலா? முட்டை எடுத்து சொன்ன உங்க ஐயாவும் முட்டாவே நீ முட்டை. சுத்தமான முட்டையா போடும் பொழுது குடும்பத்தெல்லாம் திட்டாரியா? கேளியா? என்னத்த சொல்றது? வேற டெய்லியும் வயல்ல போய் தண்ணி பாய்ச்சுடுவான்றாரு. மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சுன்றாரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நீ. மோட்டரும் கிடையாது, வயலும் கிடையாது எங்களுக்கு. என்ன நீ சாப்பிட மேல வாய்க்கா வர வெட்டி வாரி வாரி கொட்டணுமா? பாத்து மேல கொட்டிடாத. சொல்றது சுத்தமான கிறுக்கா இருக்கும் போலக்குது. குடும்பத்தே திட்டுற நீனு. என்ன இந்த மாதிரி சொன்னா திட்டாம என்ன செய்வான்? ஐயோ இது கூட பரவாயில்ல குமாரு. என்ன பண்றாரு? இவர் தொல்லை தாங்காம நான் வயக்காட்டுல போய் உக்காந்துருக்கேன். அங்க வந்தும் வாய்க்கா வெட்டு, வரப்பு வெட்டு, அதை தூக்கி போடு, இதை தூக்கி போடுன்னு ரொம்ப தொல்லை குடுக்குறாருப்பா. 360 நாள் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு சும்மா தானே இருக்கிற. தண்ணி பாய்ச்சினா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? நம்ம வயல தாய்க்க சொல்றாரு, மத்த வயல எல்லாம் பாய்க்க சொல்றாரு. அவன் அடிக்க மாட்டான் நம்மள. குடும்பம் இது சுத்தமான கேப் மாதிரி குடும்பமா இருக்குது. குடும்பத்துல சில இதுதான் வாயில வடை சொல்லுவாங்களோ. எல்லாரும் வாய் வடச்சட்டியில் தானே விடுவாங்க. சுத்தமான லூசு ஃபேமிலியா இருக்குதுடா.